பேஜர் வந்த புதுசில் என் நண்பனும் நானும் பேஜர் வச்சுருந்தோம். அப்போ ஒரு பொண்ணை காதலிச்சான். அவன் காலையில் அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்புவான். அதை ஒருத்தன்ட்ட அவன் கூப்பிட்டு ஃபோனில் சொல்லணும். அவன் தான் அந்த பொண்ணுக்கு அந்த மெசேஜ் அனுப்புவான். அது உடனே திரும்ப ஐ லவ் யூ சொல்லும். மறுபடியும் 100 கிசஸ்ஸுமா, அதுக்கப்புறம் அது 100 கிசஸ்ன்னு சொல்லும். என்கிட்ட மாப்பிள்ளை நான் 100 கிசஸ்னே அவள் 100 கிசஸ்ன்னு சொன்னான். சரி ஓகே. அப்புறம் ஒரு 1000 சொல்லுவாப்பில்ல, அது 10,000. நான் கடைசியாக முடிஞ்சோடனே கேட்பேன், இப்போ முத்தம் கொடுத்தது யார் கொடுத்தா? நடுவில் இருக்கவனுக்கு தாண்டா 2 பேரும் கொடுத்தீங்க அப்படின்னு. அப்படி ஒரு கருவியெல்லாம் இருந்துச்சு. பிளாக்பெரின்னு ஒரு ஃபோன் இருந்துச்சு. ஆப்பிள் உள்ளே வந்தப்போ சொன்னாங்க அது ஒரு பொம்மை அப்படின்னாங்க. ஆப்பிள் ஃபோன் உள்ளே வந்தப்போ அது ஒரு பொம்மை, எங்ககிட்ட இருக்கக்கூடிய வசதிகளாக இருக்கும். ஒரு அலுவலகத்தை போல் அவர்களால் செயல்பட முடியாது. அடித்து தூக்கி அப்படியே தின்னுட்டு போயிட்டாமா, இல்லை அப்படி தின்னுட்டு போயிட்டான். பிளாக்பெரி எங்கே போச்சுன்னே தெரியல. அப்போ மாறிக்கொள்ளாதவர்கள் தேங்கி போகவில்லை, அழிந்து போகிறார்கள். இதுதான் நவீன யுகத்துடைய புதிய இலக்கம். நீங்கள் மாறிக்கொள்ளவில்லை என்றால், தொடர்ச்சியாக கற்கவில்லை என்றால் தங்கிலாம் போயிட மாட்டீங்க. ஆளே ஆட்டத்திலே கிடையாது. நீங்கள் சீனில் இருக்க மாட்டீங்கிறது இன்றைக்குடைய ரியாலிட்டி. கேட்பதற்கு கொடூரமாக இருந்தாலும் கூட நீங்கள் மாறவோ புதிதாக கற்றுக்கொள்ளவோ தயாராக இல்லாத பட்சத்திலே நீங்கள் ஆட்டத்துக்கு சேர்த்தி கிடையாது.